நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு
இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகிய கர்த்தர். நீர் எங்களோடு கூட எங்கள் நடுவில் இருக்கிற தேவன். உமக்கே மகிமையப்பா. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருள் செய்து ஆசீர்வதித்தருளும். உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமை துதிகன மகிமையில் நமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 57 61 வரைக்கும் வாசிக்கலாம். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார். மரித்த பின்பு அவருடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கணம் பொருந்திய ஒரு ஆலோசனைக்காரன் என்றும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்றும் அவன் ஒரு ஐஸ்வர்யவான். ஆகவே தான் ரொம்ப எளிதில் பிலாத்துவிடத்தில் போய் சரீரத்தை கேட்டு வாங்க முடிந்தது. அந்த சரீரத்தை ஒரு மெல்லிய துணியினாலே சுற்றி அவன் வெட்டி வைத்திருந்த ஒரு புதிய ஒரு கல்லறை அதில் வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி கல்லறையின் வாசலை அடைத்தான். அவரோடு கூடியிருந்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் இவங்கெல்லாம் எதிரில் உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஓய்வு நாளான பின்பு வாரத்தின் முதல் நாளில் அதிகாலையிலே சூரியன் உதிக்கக்கூடிய வேளையில் அந்த ஸ்திரீகள் கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சரீரத்திற்கு அதை இடும்படியாய் கல்லறை நோக்கி புறப்பட்டு வராங்க. அவர்களுக்கு தெரியும், அவங்க பார்த்து கொண்டு இருந்த காரியம், அந்த கல்லறையின் வாசல் ஒரு பெரிய கல்லால் அடைக்கப்பட்டது. அவங்க பார்த்த காரியம், அதை இவர்களால் புரட்டவே முடியாது. ஆனாலும் அவர்கள் எந்த ஒரு நம்பிக்கை, அவர்களுடைய விசுவாசம் என்பது அது எப்படி சொல்ல என்றே நமக்கு தெரியாது. அவர்கள் புறப்பட்டு கல்லறை கிட்ட வராங்க. வரும்போது அப்படியே அவங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறாங்க. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அது இவர்களால புரட்டவே முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு கல். நமக்காக எவன்? நமக்காக யாரு? நமக்காக நம் மீது அக்கறைப்பட்டு நம்மிடத்தில் ஒரு இரக்கம் கொண்டு நமக்காக யார் செய்வான்? எவன் செய்வான் என்று புலம்பிக் கொண்டு வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்க்குறாங்க, கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. எத்தனை ஒரு சந்தோஷம்! இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் மேற்கொள்ள முடியாத சில கடினமான காரியங்கள் நம்மளை எதிர்கொண்டு வருது. ஏன்னா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று கர்த்தர் சொல்லி போனார். உலகம் ஒரு துன்பங்கள் நிறைந்த ஒரு உலகம். சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், பல கஷ்டங்கள், நஷ்டங்கள் இன்றைக்கு நம்மை எதிர்கொண்டு வருகிறது. நமக்காக யார்? நமக்கு நிறைய உறவினர்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தார் இருக்கிறாங்க, பந்துக்கள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள், எவ்வளோ பேர் நமக்கு இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு விசேஷம் என்று சொன்னால் அவ்வளோ பேர் வருவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வருவாங்க. ஆனால் நாம் ஒரு கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறோம், நம்ம ஒரு துன்பத்துக்குள்ளே இருக்கிறோம் என்றால் யார் வருவா? ஒருத்தருமே வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே பார்க்கலாம், இந்த ஸ்திரீகள் நமக்காக எவன் அந்த கல்லை புரட்டி தள்ளுவான் என்று அங்கலாய்த்து கொண்டு வராங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்திருந்தார்? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் பாருங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கர்த்தர் தான் அந்த ஸ்திரீகளுக்காக, அந்த பெண்களுக்காக அவருடைய அங்கலாய்ப்பை கேட்ட தேவன் வானத்திலிருந்து தூதனை அனுப்பினார். அந்த கல் தூதன் புரட்டி போட்டு அந்த கல்லை அது மேலே ஏறி உட்காந்துருக்கான். ஸ்திரீகள் வந்து பார்க்குறாங்க, கல்லு இல்லை, திறக்கப்பட்டு இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் பலம் உள்ளவனுக்கும் சரி, பலவீனனுக்கும் சரி அவர் உதவி செய்கிறவர். ஆசா ராஜா கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளும், ஆண்டவரே என்னால் முடியாது, இது ஒரு பெரிய ஒரு கல், புரட்ட முடியாத ஒரு கல். அதே போல அவனோட வாழ்வில் 3 கூட்ட சத்துருக்கள் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார், கடற்கரை மணலத்தனையாய். இது என்னால் முடியாது, அவர்களை எதிர்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. கர்த்தரை நோக்கி அவன் கேட்பான் பாருங்க. 2 நாளாகமம் 14:11 கர்த்தரிடத்துல அவன் கேட்பான், உமக்கு இது லேசான காரியம். வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு இதெல்லாம் ரொம்ப எளிது. நம்முடைய பார்வையில் நமக்கு பெரிதாய், மிகவும் மனதுக்கு பாரமாய், மனதுக்கு ஒரு வேதனையாய் தெரிகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு மிக எளிது. அவருக்கு லேசான காரியம். ஒரு பலமுள்ளவனுக்கும் அவர் செய்வார். ஒன்றுமே பலமுள்ளவங்களுக்கு நம்ம கொஞ்சம் செய்யலாம், ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு எப்படி முழுசுமா 100க்கு 100 நம்மளே அப்படின்னு நம்ம யோசிப்போம். பலனற்றவனுக்கும் கர்த்தருக்கு உதவி செய்கிறது, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறது மிக லேசான காரியம், எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்முடைய பிரச்சனைகளில் அவர் பெரியவர், நமக்கு வந்திருக்கிற சோதனையை காட்டிலும் பெரியவர்.
நமக்கு வருகிற துன்பத்தை காட்டிலும் பெரியவர். நமக்கு வந்திருக்கிற அவமானம், நிந்தை, பாடுகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், இவை எல்லாவற்றிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவரால் எல்லாம் முடியும். அவரால் எல்லாம் முடியும். கர்த்தர் பெரியவர். சங்கீதக்காரன் எழுதுவான் 48:1 கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். வாசிங்க. கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர். சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரி. கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். சியோனே, கர்த்தர் உன் நடுவில் பெரியவர். ஆம், தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் நம் நடுவே, நமக்குள்ளே அவர் பெரியவர். ஏசாயா 12:6 அப்படி சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் பெரியவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ளவர், சர்வ வல்லவர். அவர் உன்னதமானவர், அவர் உயர்ந்தவர், மேலானவர், அவர் மிகவும் பெரியவர். அவர் பிறக்கும் போதே, தேவன் மனிதனாய் உலகத்துக்கு வரும்போதே மரியாளுக்கு சொல்லப்பட்ட காரியம். லூக்கா சுவிசேஷம் 1:30 வரைக்கும் வாசிக்கும்போது தூதனால் அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம். தேவதூதன் அவளை நோக்கி, தேவதூதன் மரியாளை நோக்கி, மரியாளே, மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். பெரியவராயிருப்பார். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆகவே நம்ம அங்கலாய்த்து விடுகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு துன்பம், ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், நஷ்டம் நேரிடும் போது அப்படியே திகைச்சு போகிறோம், கலங்கி போகிறோம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது வெட்கப்பட்டு போக மாட்டோம், தோற்று போக மாட்டோம். அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசித்தது, அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. ஆகவே நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, எல்லாருமே என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் அவரை நோக்கி பார்க்கிறதுக்கு அழைக்கிறார். அவரே இரட்சகர். அவர் நம்மை விடுவிக்கிறவர். அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். இக்கட்டிலே, நெருக்கத்திலே, ஒடுக்கத்திலே நமக்கு ஒரு விசாலத்தை அவர் கொடுக்கிறவர். ஆகவே நம்ம கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர், மிகவும் பெரியவர். ஏசாயா எழுதுவார், அவர் எப்படி பெரியவர், எப்படிப்பட்ட பெரியவர் என்று சொல்லி. ஏசாயா 40:12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, ஜானளவாய் பிரமாணித்து. தண்ணீர் 3 பங்கு தண்ணி உலகத்தில், அவ்வளோத்தையும் அவர் கைப்பிடியில் அளக்கிறார். கைப்பிடி, அவருடைய கைப்பிடிக்கு எத்தனை பிடியோ தெரியல, கைப்பிடியால் அளந்து. வானம் எங்கே போய் பார்த்தாலும் வானம் தெரியும். உலகத்தில் எந்த நாட்டில் போய் அண்ணாந்து பார்த்தாலும் வானத்தை பார்க்கலாம். அதை ஜானளவாய் பிரமாணிக்கிறார். ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பூமியின் மண்ணு உலகம் முழுசும் இருக்கிற வெட்டாந்தரையில் இருக்கிற எல்லா மண்ணையும் அவர் மரக்காலால் அடக்கி வைக்கிறார். மரக்காலால் அடக்கி வைத்து, பர்வதங்களை துலாக்கோலாலும், பர்வதங்களை துலாக்கோலாலும், மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? தராசாலும் நிறுத்தவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். மலைகளை நிறுத்து, அதோடைய எடை இவ்வளவு என்பதை அறிந்திருக்கிறார். மலைகளையும் பர்வதங்களையும் அவர் எடை போட்டு வச்சிருக்கிறார். அவர் பெரியவர். தேவனாகிய கர்த்தர் பெரியவர். தீவுகளை ஒரு அணுவை போல அப்படியே தூக்கி எடுக்கிறார். 15வது வசனம்,
15 இதோ ஜாதிகள் ஏற்றசாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். தீவுகள் அது ஒரு அணு, ஒரு சின்ன ஒரு அணு, அதை தூக்குற மாதிரி அவ்வளவுதான் தூக்குவார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எத்தனை பெரியவர்! அவர் எத்தனை பெரியவர்! அவரை யாருக்கு ஒப்பிட முடியும்? அவருடைய சாயலை எதற்கு ஒப்பிட முடியும்? கீழே வாசிங்க. இப்படி இருக்க 18 வாசிங்க. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? அவருக்கு எந்த சாயலை சொல்ல முடியும்? யாருடைய சாயல் என்று சொல்ல அவரை யாருக்கு ஒப்பிட முடியும்? அவருக்கு ஈடாக இணையாக எதுவுமே இல்லை. அவருக்கு ஈடு அவர்தான், அவருக்கு இணை அவர்தான். அதனாலதான் சாலமோன் சொன்னார், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர், எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர். ஆகவே நான் கட்டக்கூடிய ஆலயம் அது பெரியதாயிருக்கும், அது பெரியதாயிருக்கும். வானாதி வானங்கள் கொள்ளாத அவ்வளோ பெரிய தேவனுக்கு உலகத்தில் யார் ஆலயம் கட்ட முடியும்? அது கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுக்கிறதுக்கு தானே தவிர, ஆராதனை பண்ணுறதுக்கு தானே தவிர, மற்றபடி இன்றைக்கு அவருக்கென்று கட்ட முடியாது. அவருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி, வானாதி வானங்கள் கொள்ளாத மிகப்பெரிய ஒரு தேவன். ஆலயம் கட்டின போது அவர் சொன்ன வார்த்தை 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் சாலமோன் இப்படியாக சொல்லுகிறார். பாருங்க, 2 நாளாகமம் 2. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். உலகத்தில் பல தேவதைகள் இருக்குது சொல்லுறாங்க, ஆனால் அவர் எல்லாரிலும் பெரியவர். தேவர்களை காட்டிலும், எல்லா தேவர்களை காட்டிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாயிருக்கும். ஆகவே எருசலேமிலே அவர் பெரிய ஆலயத்தை கர்த்தருக்காக கட்டினார் சாலமோன். அடுத்து வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவருக்கு எப்படி ஆலயம் கட்ட முடியும்? வானாதி வானங்கள் அவருக்கு பத்தல. வானாதி வானங்கள் கொள்ளாத ஒரு மிகப்பெரிய தேவன் அவருக்கு ஆலயத்தை கட்ட உலகத்துல வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுவதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். அவன் தன்னை தாழ்த்துறான். தூபம் காட்டுறதுக்கு தான், கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்குத்தான். மற்றபடி அவருக்கு ஆலயம் கட்ட நான் எம்மாத்திரம் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாத மிகப்பெரிய தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார் என்று யோவேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கும். பெரியவர் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரியது, பெரிய காரியங்களை செய்கிறார். நாம் ஒரு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட கர்த்தர் நமக்கு செய்வாரா? நடக்குமா, கிடைக்குமா என்று நம்ம சந்தேகப்படுறோம், வேதனைப்படுறோம், கலங்கி போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இது புரட்ட முடியாத ஒரு பெரிய கல். நம்ம மார்க் 16:4 வசனத்தில் பார்த்தோம். அது புரட்டவே முடியாது, இவர்களால் முடியாத ஒரு காரியம். பெரிய கல், மிகவும் பெரிய கல். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காய் அதை புரட்டி போட்டார். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட புரட்ட முடியாத, நம்மால மேற்கொள்ள முடியாத,
நம்மால் ஜெயிக்க முடியாத, நம்மால் தாண்டி போக முடியாத எந்த ஒரு பெரிய கடினமான ஒரு காரியமாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தூதனை அனுப்பி அதை புரட்டி தள்ளினது போல நமக்கு ஒத்தாசி மேலிருந்து வரும். அதனால தான் தாசன் சொன்னான், எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும் பர்வதங்கள், பர்வதத்திற்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கர்த்தரே நமக்கு பர்வதம், உதவி செய்யக்கூடிய பர்வதம், ஒத்தாசை அனுப்பக்கூடிய பர்வதம். என் கண்களை அங்கே ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றான் பக்தன். அவன் வாழ்வில் அப்படிதான் கிடைச்சது. இவர்களுக்கு ஒரு கல். இஸ்ரவேல் ஜனம் 40 வருடம் பிரயாணம் செய்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். எரிகோவை தாண்டி அவங்க போகணும். பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம், கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு செழிப்பான ஒரு பூமி, மழை தாழ்ச்சி இல்லாத ஒரு பூமி. கர்த்தருடைய கண்கள் அந்த பூமி மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. வருடம் முழுவதும், வருடத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம், அதை அடைய போறாங்க. ஆனால் இங்க ஒரு கோட்டை, கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இஸ்ரவேல் தேசத்துல இன்றைக்கும் நம்ம போய் பார்க்கும்பொழுது எருசலேமை சுற்றிலும் இருக்கிற ஒரு பெரிய மதில் சுவர், எல்லாம் பெரிய 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 கல்லு மேலே கல்லு வைத்து உயரமாக கட்டப்பட்டு இருக்குது. கோட்டை அதுவும் கல்லே தான். அலங்கம் இதெல்லாம் கற்கள். மதில், அலங்கம், கோட்டை, சீயோன் கோட்டை எல்லாம் பெரிய 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 கல். இன்றைக்கும் புலம்பல் சுவர், யூதர்கள் போய் அதில் அப்படியே தலையை முட்டி மேசியா வாங்க என்று புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை நம்ம நேரடியாக பார்க்க முடியாத படத்தில் கூட பார்த்துருக்கலாம். பெரிய பெரிய கல். இப்போ ஒரு கல் அந்த ஸ்திரீகளுக்கு அத்தனை ஒரு அங்கலாய்ப்பு. இஸ்ரவேல் ஜனம் பல கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அலங்கம். இந்த கல் புரளணும். இந்த கற்கள் புரண்டால் தான் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை அடைய முடியும். அந்த ஒரு கல் புரட்டப்பட்டது, அவர்களுக்கு கிடைத்தது நற்செய்தி. ஏதோ டெட் பாடியை தான் பார்க்க வந்தாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நற்செய்தி, மிகுந்த மகிழ்ச்சி. கல் புரட்டப்பட்ட போது அவர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான செய்தி, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. அவரை வைத்த இடத்தை பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். எத்தனை சந்தோஷமான ஒரு செய்தி. இங்கே பல கற்கள், தடைக்கற்கள். இது புரளணும். புரண்டாதான் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை அடைய முடியும். அதன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இது தடையாக நின்று கொண்டு இருக்கிறது. இவர்களால் அந்த கோட்டையை உடைக்க முடியாது, தகர்க்க முடியாது, அதை புரட்டவும் முடியாது, ஒன்றும் முடியாது. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு லகுவான ஒரு வழியை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 8 - 10 வரைக்கும் பாருங்க. யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின் தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது.
யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நாளளவும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருந்து உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்லக்கூடிய நாள் வரைக்கும் வாயிலிருந்து எந்த ஒரு சத்தமும் புறப்படக்கூடாது, பேசக்கூடாது. 7 நாள் அப்படியே சுற்றி வராங்க, தேசத்தை சுற்றி வராங்க. கர்த்தருடைய பெட்டி போகுது. எக்காலம் ஊதக்கூடிய ஆசாரியர்கள் அதை ஊதிக்கொண்டு போகிறாங்க முன்னுக்கு. ஒருத்தர் பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்றாகிலும் ஒரு நாள் முழுவதும் நம்ம பேசாமல் இருந்த ஒரு அனுபவம் இருக்குதா? நினைத்தே பார்க்க முடியாது. பேசாமல் இருக்கவே முடியாது. காலையில் எழுந்த வேளையிலிருந்து இரவு படுக்கிற வரைக்கும் நம்முடைய வாய் பேசிக்கொண்டே தான் இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே ஜனங்கள் பேசவே இல்லை. ஏன்னா ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்ல போறாரு. இவர்கள் அந்த வாயை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை ஆர்ப்பரிப்போடு மகிமைப்படுத்த போறாங்க. அது அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு பெரிய பாம் மாதிரி, கோட்டையை உடைக்கக்கூடியது. ஒரு சுத்திகரிப்பு. வாயே பேசல, ஒரு சத்தமும் வெளியே வரக்கூடாது. 7 நாட்கள் அது அப்படியே எரிகோ கோட்டையை சுற்றி வராங்க. 12 பாருங்க. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின் தண்டோவனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்திற்கு திரும்பினார்கள். இந்தபடி 6 நாளும் செய்தார்கள். 6 நாட்களும் கோட்டையை சுத்தி வராங்க. உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு எக்காலங்களை ஊதிக்கொண்டு வாயே பேசாம சுத்தி வராங்க. 7ஆவது நாள் அடுத்த வசனம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வராங்க. 7ஆம் நாள் 7 முறை கோட்டையை சுற்றி வராங்க. அந்த 7ஆவது முறை சுற்றி வரும்போது ஆர்ப்பரியுங்கள். அடுத்த வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பட்டணத்தை தேவன் நமக்கு தந்து விட்டார். ஆர்ப்பரியுங்கள். 7 நாளும் வாயி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறது, சுத்தமா இருக்குது. எந்த ஒரு வார்த்தையும் பேசல. சகரியா எலிசபெத் தம்பதிகளை பார்க்கலாம். யோவான் ஸ்நானன் அவர்களுக்கு பிள்ளையாய் கொடுக்கப்படுகிறான். அவன் ஆசரிப்பு ஊழியம் செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது. கர்த்தர் அவனுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை குறித்து. இவன் அதை நம்பலை. இவன் வாய் ஊமையாயிருச்சு. 1 வருஷம் அவன் எதையுமே பேசலை. யோவான் ஸ்நானன் பிறந்த போது அவனுக்கு பெயர் வைக்கிற அன்னைக்கு ஸ்லேட்டு பலகையில் யோவான் என்று பேருடனும் எழுதி கொடுப்பான். அப்பதான் வாயை திறக்குது. நாவின் கட்டு அவிழுது. வாயை திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். யோவானை குறித்தும் இயேசுவை குறித்தும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவன் அப்படியே பேசுறான். ஒரு பரிசுத்தமான ஒரு வாய், கர்த்தரை ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒரு வாய்,
மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய், அதில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. இவங்க ஆர்ப்பரித்தாங்க. 20:21 எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. அப்படியே கல்லு ஒன்று மேல ஒன்று வைத்து கட்டப்பட்டது அப்படியே புரட்டப்பட்டது. அது வைத்த ஸ்தானத்தில் இருந்து கற்கள் எல்லாம் புரண்டது. ஒரு புதிய மார்க்கம் பிறந்தது. தேவனாகிய கர்த்தர் பெரியவர். நம்மால முடியாத காரியத்தை நம்மால புரட்ட முடியாது. இவர்களால் புரட்ட முடியவில்லை. துதியின் சத்தத்தால் கற்கள் புரண்டது. தடை கற்கள், இடரலான கற்கள், வழியை மறித்து கொண்டிருக்கிற கற்கள், பெரிய பெரிய கற்கள் புரண்டது. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை தேவ ஜனம் அடைகிறாங்க. இதெல்லாம் சரித்திர சம்பவம். ஆகவே முடியாத காரியம் அதை முடிய வைக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இப்படி அவங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் செய்த அற்புதங்கள் சொல்லி மாளாது. அவர்களுக்கு செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், மோசேயை கொண்டும் யோசுவாவை கொண்டும் கர்த்தர் செய்த பெரிய பெரிய காரியங்கள் இப்பெல்லாம் அந்த மாதிரியே இல்லை. சிவந்த சமுத்திரம் அவங்க எதிர்கொண்ட முதல் சோதனையே, எகிப்தை விட்டு வெளியே வந்த முதல் சோதனையே சிவந்த சமுத்திரம் தான். சமுத்திரம் அப்படியே பெரிய சமுத்திரம், எப்படி தாண்டுறது அல்லது நீந்துறது அல்லது கடக்கிறது ஒன்றுமே முடியாது. சமுத்திரத்தை கடக்க முடியாது, நீந்த முடியாது, தாண்ட முடியாது. ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க. மோசே கர்த்தரிடத்தில், ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் தான் போனான். கர்த்தர் சொன்னார், நீ என்கிட்ட வந்து எதுக்கு முறையிடுற? உன் கையை நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. இவன் தன் கையில் இருக்கிற கோலை நீட்டுறான், சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுகிறான். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். ஜலம் புரண்டது. தண்ணீர் ரெண்டாக அப்படியே பிளந்து அது புரண்டு மதிலா நிற்குது. புரட்ட முடியாததை எல்லாம் அவர் புரட்டி தள்ளுகிறவர். அந்த கல் புரட்டப்பட்டு இருந்தது. இந்த கோட்டையின் கற்கள் அது புரட்டப்பட்டது. சமுத்திரத்தின் ஜலம் அது அப்படியே புரண்டு மதிலாய் நிற்கிறது. ஒரு புதிய மார்க்கம். சமுத்திரத்தை வெட்டாந்தரையிட அவங்க கடந்து மறுகரைக்கு போய் சேர்றாங்க. அப்படிதான் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை நெருங்கக்கூடிய கடைசி வேளையில் யோர்தான். மோசே அப்ப இல்லை, யோசுவா தான். கரை புரண்டு ஓடுது. இவர்கள் எப்படி இதை கடப்பது? கர்த்தர் சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து போகக்கூடிய ஆசாரியர்களுடைய கால் அந்த தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் அந்த இருக்கிற தண்ணீர் புரண்டு குவியலாக மாறும். அப்படியே நடந்தது. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்களுடைய கால் அந்த யோர்தான் நதியில பட்டவுடனேயே அங்க ஓடிக்கொண்டிருந்த ஜலம் அப்படியே புரண்டு குவியலாய் நின்றது. ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து மறுகரைக்கு போனாங்க. எத்தனை எத்தனை அதிசயங்களை தேவன் செய்தார் தம்முடைய ஜனத்துக்கு. இப்படியெல்லாம் வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய சிவந்த சமுத்திரம் போன்ற துன்பங்கள், யோர்தானை போன்ற துன்பங்கள், எரிகோ கோட்டையை போன்ற துன்பங்கள், கல்லறையிலே அடைக்கப்பட்ட ஒரு கல்லை போன்ற மிகப்பெரிய துன்பங்கள், இதெல்லாம் வரும் பொழுது அவர்களுக்கு செய்தது போல கர்த்தர் நமக்கு அப்படி செய்கிறார், உதவி செய்கிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஆனால்
அப்படிப்பட்ட தேவனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடுக்கலாய் நின்றா எப்படி இருக்கும்? கல்லறைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய சரீரத்தை பார்க்க முடியாத ஒரு தடுக்கல், பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்குள்ள வரக்கூடாத, கடந்து வர முடியாதபடிக்கு இந்த கோட்டையின் கற்கள் ஒரு தடுக்கல். சிவந்த சமுத்திரம் மறுகரைக்கு போக முடியாதபடி ஒரு தடுக்கல். யோர்தான் இவர்கள் கடந்து பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்துக்கு வந்து சேருவதற்கு அது ஒரு தடுக்கல். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நம்முடைய இரட்சகரே, நம்முடைய தேவனாகிய கர்த்தரே நமக்கு ஒரு தடுக்கல்லாய் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன ஆகிறது? நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? ஆண்டவர் சொன்னார், நான் தடுக்கலாய் இருப்பேன், இடரக்கூடிய கண்மலையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கு தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும், இடறுதலுக்கு ஏதுவான கண்மலையுமாய் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். பார்த்தீங்களா? கர்த்தரை தடுக்கலின் கல்லாய், இடறுதலின் கண்மலையாய், எருசலேமின் குடிகளுக்கு கண்ணியாய் அவரே இருப்பார். அவரே உங்கள் பரிசுத்த ஸ்தலம். அவர் ஒரு தடுக்கல்லாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது உலகத்தில் இருந்து ஒரு துன்பம், மனுஷரால் ஒரு துன்பம், பிசாசினால் ஒரு துன்பம் என்றால் கர்த்தரிடத்தில் போனால் கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தரே நமக்கு எதிராக இருந்தால் ஏன் அப்படி சொன்னார்? தடுக்கலின் கல்லாய் இருப்பேன் என்று கர்த்தர் ஏன் அப்படி சொன்னாராம்? 11 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 11 கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து, கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து, அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி, இந்த ஜனத்தின் வழியில நீங்க நடக்காதீங்க. உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அவர்களுடைய வழியில நீங்க நடக்காதீங்க. அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுடைய செய்கையின் படி செய்யாதீங்க. அவங்க நடக்கிற மாதிரி நீங்க நடக்காதீங்க என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர்களுடைய வழியின் படி நீங்கள் நடவாமலும், எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது, கர்த்தர் புத்தி சொல்லுகிறார், அதையெல்லாம் நீங்க கை கொள்ளக்கூடாது. அவங்க எதையெல்லாம் கட்டுப்பாடுன்னு சொல்றாங்களோ அதை நீங்க கட்டுப்பாடுன்னு சொல்லாதீங்க. அவங்க எதையெல்லாம் கண்டு பயப்படுறாங்களோ, பயம் என்று சொல்லுகிறாங்களோ அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஏற்கனவே அவர் சொல்லிக்கொண்டே இருந்த ஒரு காரியம்தான், எகிப்தியருடைய செய்கையின் படி செய்யாதீங்க. கானான் தேசத்துக்குள்ள கானானியருடைய செய்கையின் படி நீங்க செய்யாதீங்க என்றுதான் ஆதி முதலே அவர் எச்சரித்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பாருங்க. 3-4. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நீங்கள் குடியிருந்த அந்த எகிப்தியருடைய செய்கை, அவங்க எப்படியெல்லாம் செய்தாங்களோ, என்னென்ன பாவம் செய்தாங்களோ, என்னென்ன அக்கிரமம் செய்தாங்களோ, எப்படி அவங்க தெய்வத்தை தொழுது கொண்டாங்களோ, எப்படியெல்லாம் அநியாய அக்கிரமம் பண்ணினாங்களோ, என்னெல்லாம் அருவருப்புகள் அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டதோ அது போல நீங்கள் செய்யாதீங்க. எகிப்தியருடைய செய்கை, அவர்களுடைய எந்த ஒரு அருவருப்பும், ஒரு அநியாயமும், ஒரு அக்கிரமம், எந்த ஒரு பாவம் அவங்கள போல நீங்கள் கரைப்படிந்தவங்களா இருக்கக்கூடாது என்று தான் சொன்னார். செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். கானான் தேசத்துக்குள்ளே போன பிறகு அந்த கானானியர் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதனால தான் அழிக்க சொன்னார். அங்கே 7 பலத்த ஜாதிகள், அதை நீங்கள் அழிச்சிருங்கன்னு சொன்னதே அவங்கள விட்டு வச்சா அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அது போல் இவங்களும் வாழ்வாங்க. அவங்க செய்கிற மாதிரியே இவங்களும் செய்வாங்க.
அவர்களுடைய செய்கை, அவர்களுடைய வழிகளை இவங்க பின்பற்றுவாங்க. ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், அந்த பலத்த 7 ஜாதிகளை அழித்து போட்டு தேசத்தை நீங்கள் கைப்பற்றுங்க. விட்டு வச்சா அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும், உங்கள் கண்களுக்கு முள்ளாக இருக்கும், உங்கள் விழாவுக்கு அது கூறாக இருக்கும்னு சொன்னார். விட்டு வச்சா. ஆனால் விட்டு வச்சாங்க. இப்போ வாசிங்க லேவியராகமம் 18:3-4. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமையின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். இதெல்லாம் செய்யாதீங்க. உலகத்தார் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அது போல இருக்காதீங்க. நமக்கு வேதம் கற்பிக்கிறது. வேதத்தில் நமக்கு சட்டத்திட்டங்கள் நமக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எப்படி என்ன பேசணும், எதை கேட்கணும், எதை பார்க்கணும், எதை செய்யணும், எப்படி நடக்கணும் என்பதெல்லாம் வேதத்தில் நமக்கு தேவன் அழகாக எழுதி தந்திருக்கிறார். அப்படி அவர் எழுதி கொடுத்த மகத்துவத்தை அந்நிய காரியமாக எண்ணினார்களாம். நம்மளும் அப்படிதான். நம்மளும் காது கொடுக்க மாட்டோம். உலகத்து மனுஷன் ஒரு ஆலோசனை சொன்னால் அதை தான் கேட்போம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை நம்ம கேட்கவே மாட்டோம். கர்த்தரை தான் சொன்னார், அப்படி செய்யாதீங்க, நானே உங்களுக்கு தடைக்கல்லாக இருப்பேன், தடுக்கலின் கல்லாய் இருப்பேன், இடறுவதற்கேற்ற கண்மலையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நமக்கு முன்னால் போன பரிசுத்தவான்களை பார்க்க வேண்டும். நமக்கு முன்னால் போன தேவதாசர்கள் எப்படி இருந்தாங்க என்று அவர்களை பார்க்க வேண்டும். நமக்கு முன்னாடி இருந்த ஆதி விசுவாசிகள், தேவ ஜனம், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட விசுவாசத்தில் அவர்கள் இருந்தாங்க, அதை தான் பார்க்கணுமே தவிர உலகத்தை பார்க்கறதல்ல. உலகத்தார் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, உலகத்தார் எப்படி தங்களை அலங்கரிக்கிறாங்க, உலகத்தார் எப்படி இன்னைக்கு ஆடம்பரமாக வாழ்கிறாங்க என்று அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கணும், அப்படி தான் பார்க்குறோமே தவிர நமக்கு முன்னால் போன பரிசுத்தவான்களை நமக்கு மாதிரியாக பார்க்குறதும் இல்லை. நமக்கு மாதிரி ஆண்டவராக இயேசு, அவரையும் முன்மாதிரியாக நம்ம பார்க்கறதில்ல. ஆகவே நம்முடைய வாழ்வில் கர்த்தரே நமக்கு தடுக்கலின் கல்லாய் இருப்பார், இடறுவதற்கேற்ற ஒரு கண்மலையாக இருப்பார். அன்றைக்கி 2 கோத்திரத்துக்கு அப்படி இருப்பேன்னு சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கும் அப்படி தான் இருக்கிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 22, 23, 24 சேர்த்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு ஆண்டவர் சொன்னார். அவர்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றினா, இந்த உலகத்தாருடைய, எகிப்தியருடைய, கானானியருடைய செய்கைகளின் படி நீங்க செய்தா தேசம் உங்களை கக்கி போடும். கானானியர தேசம் கக்கி போட்டது, இவங்க தான் அழிச்சாங்க. அதுபோல உங்களையும் தேசம் கக்கி போடும். தேவன் சொன்னார், அப்படியே நடந்தது. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தில் எத்தனை வருஷம் குடியிருந்தாங்க, எத்தனை வருஷம் அதெல்லாம் அனுபவித்தாங்க. ராஜாக்களின் காலத்திலேயே அவங்க சிதறடிக்கப்பட்டு போனாங்க. உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் யூதர்கள். தேசம் கக்கி போட்டது, தேசம் அவர்களை கக்கி போட்டது. கானானியரை கக்கினது போல இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களையும் தேசம் கக்கி போட்டது. வசிங்க. நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை அரோசித்தேன். அதனாலதான் தேவன் புறஜாதிகள் அப்படின்னா ஏன் வெறுக்கிறாரு? அசுத்த ஜாதிகள், அந்த 7 அருவருப்பான ஜாதிகளை அழித்து போடுங்க அப்படியெல்லாம் ஏன் தேவன் சொல்லுகிறார்? அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்களுடைய வழிகள், செய்கைகள் தேவனுக்கு அருவருப்பு. ஆகவே நான் அவர்களை அரோசித்தேன். கர்த்தர் அருவருக்கிறார். இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த தேவன்
ஒரு கல்லுலையா இருப்பார், மண்ணிலையா இருப்பார், மரத்திலையா இருப்பார்? இல்லை நம்ம கையில் அதை செய்ய முடியுமா? அந்த தேவனை நம்மால் உருவாக்க முடியுமா? வானாதி வானங்கள் கொள்ளாத மிகப்பெரிய தேவன், அவருக்கு ஆலயமே கட்ட முடியாது என்றால் அவரை எப்படி உருவாக்க முடியும்? அவர் தான் நம்மை உருவாக்கினார், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர். இன்றைக்கு மனுஷன் ஒன்றை உருவாக்கி அதைத்தான் தேவன், அது தேவனுக்கு மிக 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 அது ஒரு அருவருப்பான ஒரு காரியம். அதனால் அவர் சொன்னார், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம், நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும், நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும், அவர்களுடைய செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. அதையெல்லாம் நீ உடைச்சிரு. அதை சேவிக்காத, வணங்காத, தொழுது கொள்ளாத. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பெயர் சொல்லி கொண்டாலும், கிறிஸ்தவர்கள் என்று இன்றைக்கு நாம் இருந்தாலும், மறைமுகமாக எவ்வளோ காரியங்கள் நடக்குது. நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, குறி கேட்கறது, ஜோசியம் பார்க்கறது, அப்புறம் வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திரம், இந்த இடத்துல இந்த ரூமு, அந்த இடத்துல அந்த ரூமு, இந்த டைம், அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற ஒரு அருவருக்கிற காரியம். அவர்கள் நடக்கிற வழி செய்கையின்படி நீ செய்யாத, அவர்களை அருசித்தது போல வெறுத்தது போல நம்மையும் கர்த்தர் வெறுத்து விடுவார். அவைகளை எல்லாம் நீ உடைத்து போடு என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபம் பண்ணுறோம், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்கலை. தடுக்கலின் கல். இன்னைக்கு உலகத்திலிருந்து ஒன்று வந்திருந்தா கர்த்தர் உதவி செய்வார். மனுஷர் மூலம், பிசாசு மூலம் ஒரு கல் இடையூறா இருக்குது. ஆண்டவரே இதை புரட்டி போடுங்க, தூதனை அனுப்பி புரட்டுவார். இல்லை, அவரே புரட்டுவார். அவரே கல்லா உக்காந்தா யாரால புரட்ட முடியும்? ஒருத்தரால் முடியாது. வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இதெல்லாம் பழைய ஏற்பாடு. இப்போ நம்மளுக்கு பேதுரு எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை கொண்டு நமக்கு சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. அந்த கல் விலையேற பெற்ற ஒரு கல். கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த மூலைக்கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. இங்கே பேதுரு ஜீவனுள்ள கல்லை குறித்து, ஆண்டவராக இயேசு அவர் ஒரு ஜீவனுள்ள கல். நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தால் அது விலையேற பெற்ற கல் நமக்கு வாழ்க்கையில். ஆனால் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள், கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தடுக்கலின் கல்லாக இருப்பேன் என்று சொன்னார். அப்படியே இருந்தார். இன்னைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நமக்கும் அந்த கல், பசிங்க என்ன கல்? இடறுதலுக்கு ஏதுவான கன்மலையும் கல்லும் விழுதற்கு ஏதுவான கன்மலையும் ஆயிற்று. நமக்கும் அதே போல கல்லா முட்டுக்கட்டையா இருக்கும். கர்த்தரே நமக்கு எதிராக இருந்தா யாரால என்ன செய்ய முடியும்? ஆகவே இது புரட்டப்பட வேண்டும். இது நம்முடைய வாழ்விலே புரட்டப்பட வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு பிரயாணமாக புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். வனாந்தர மார்க்கமாய் இப்போ பிரயாணத்தில் வராங்க. ஒருத்தரும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. இப்போ எகிப்தியருடைய அந்த வழிகள், செய்கைகள், இதெல்லாம் இவங்கள்ட்ட, அந்த எகிப்தியருடைய சில காரியங்கள் இவர்களிடத்திலையும் இருக்கிறது. யோசுவா அவர்களை எகிப்தை விட்டு வந்தாச்சு. இனி அந்த எகிப்தின் எந்த ஒரு வாசனையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது என்று வழியில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆண்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறார். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, யோசுவா 5ஆம் அதிகாரம்
9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஆகவே அந்த இடத்துக்கு பேர் கில்கால். புரட்டி போட்டேன். அந்த எகிப்தின் நிந்த கூடியே வந்துகிட்டு இருக்குது. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட உடனே அந்த எகிப்தின் நிந்தை அவர்களை விட்டு புரட்டி போடப்பட்டது. பாவம், அக்கிரமம், தேவன் வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் புரட்டி போடப்பட்டது. அங்கே ஒரு விடுதலை உண்டானது. புரட்டி போடப்பட்ட உடனே எகிப்தின் நிந்தை, உலக பாவங்கள், உலக காரியங்கள், உலகத்தில் வரக்கூடிய கரைத்திரைகள் இதெல்லாம் தேவ ஜனத்தை விட்டு புரட்டப்பட்ட உடனே நடந்தது என்ன? 10லிருந்து 12 வரைக்கும் பாருங்க. எத்தனை ஆசீர்வாதம். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. எகிப்தின் நிந்தை புரட்டப்பட்ட உடனே அங்கே அவர்கள் சந்தோஷமா பண்டிகை ஆசரிக்கிறாங்க. பஸ்கா பண்டிகை, பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தினாலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் கானான் தேசத்தின் பலனை அனுபவிக்கிறாங்க. சுட்ட கதிர் அதை அனுபவிக்கிறாங்க. அடுத்து அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. ஸ்டாப் ஆயிருச்சு. அது வரைக்கும் மன்னா ரொம்ப சலிச்சு போயிட்டாங்க. சலிப்பு வந்துருச்சு. தேசத்தின் பலனை அனுபவிக்கிறாங்க. பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தின் பலனை அனுபவிக்கிறாங்க. ஆசீர்வாதங்களை ருசிக்கிறாங்க. புரட்டி போடப்பட்ட உடனே. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவோ காரியங்கள் புரட்டப்பட வேண்டி இருக்கிறது. சில துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடிய தப்பு, தவறுதல்கள், குற்றங்கள், குறைகள் இவைகளெல்லாம் புரட்டப்பட வேண்டும். எகிப்தின் நிந்தை எப்படி அந்த கல் புரட்டப்பட்டதோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் புரட்டப்பட வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் புரட்டப்படாவிட்டால், எகிப்தின் நிந்தை புரட்டப்படாவிட்டால் கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில் தடுக்கலின் கல்லாய் இருந்து நமக்கு வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஆகவே புரட்டி போடப்பட்டா கர்த்தர் தடுக்கலின் கல்லாய் இருக்க மாட்டார். இடறி விழுவதற்கேற்ற ஒரு கண்மலையாகவும் இருக்க மாட்டார். கர்த்தரை விசுவாசிக்கிற நமக்கு அவர் விலையேற பெற்றவராய் இருந்து நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை நம்ம நிச்சயமாக அனுபவிக்க முடியும், ருசிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஆண்டவரே வசனங்கள் மூலம் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் கூட சோதனை மற்றும் இந்த கல்லை புரட்டி யார் போடுவார் என்று நாங்கள் அங்கலாய்த்து நிற்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் ஆண்டவரே, தடைக்கல்லாய் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீர் எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் என்பதை நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராகி இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எந்த ஆண்டவரே உமக்கு பிடிக்காத செயல்களும் காணப்படாத படிக்கு நாங்களும் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து ஆண்டவரே, உமக்கென்று அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தடுக்கல்லாய் இருக்கிறீங்க என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அந்த ஒரு வாழ்வு எங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு
உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மையே எங்களுக்கு ஒரு மாதிரியாக நாங்கள் கொண்டு உலகத்தாரை போல அல்லாமல் ஆண்டவரே உம்மை மட்டுமே நாங்கள் பின்பற்றி நாங்கள் உலக ஓட்டத்திலே ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தடைகளாய் இருக்கிற இந்த கற்களை யார் புரட்டி போடுவார் என்று நாங்கள் அங்கலாய்க்காதபடி நீர் எங்கள் நடுவிலே பெரிய தேவனாய் இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே அநேக அதிசயங்களை செய்யக்கூடியவர் என்பதை ஒவ்வொருவரும் நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்மை நாங்கள் பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.